Hi students, this class discuss about physical properties of aldehydes and ketones. Aldehydes and ketones இருக்கக்கூடிய important physical properties பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். First one physical state, second one is boiling point, third one is solubility, last one is dipole moments. First நம்ம பார்க்க போறது physical state of aldehydes and ketones. Aldehydes and ketonsல lower member of aldehyde அப்படின்னு formaldehyde சொல்லுவோம். Next acetaldehyde சொல்லலாம். Formaldehyde is a gas at room temperature. Acetaldehyde is a volatile liquid. Formaldehyde and acetaldehyde தவிர C11 வரைக்கும் aldehydes and ketones இருக்கும். அதையெல்லாம் நம்ம lower aldehydes and ketones அப்படின்னு சொல்லலாம். Lower aldehydes and ketones up to C11 are colorless liquids. C12க்கு மேல இருக்கக்கூடிய aldehydes and ketones higher aldehydes and ketones அப்படின்னு சொல்லலாம். Higher aldehydes and ketones are solids. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா லோயர் மெம்பர்ஸ் அதாவது C1 to C3 வரைக்கும் இருக்கும் பொழுது அது கேசியஸ் ஸ்டேட்லையும் C4 to C11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் எல்லாமே லிக்விட் ஸ்டேட்லையும் C12க்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே சாலிட் ஸ்டேட்லையும் இருக்கும். ஸோ கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலிடாகவும் டிக்ரீஸ் ஆகும்போது லிக்விட்ஸ் அண்டு கேசியஸ் ஸ்டேட்லையும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பாய்லிங் பாயிண்ட்ஸ். பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸை பாய்லிங் பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாய்லிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். நம்ம எடுத்துக்கக்கூடிய சாம்பிளுக்கு ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பாய்லிங் பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது, வேறு எந்த மாதிரி அதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டை சொல்லுவோம். ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தன் டைபோல் இன்ட்ராக்ஷன். டைபோல் இன்ட்ராக்ஷன் இஸ் ஸ்ட்ராங்கர் தன் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஸோ வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டை எடுத்துக்கலாம். வீக் ஃபோர்ஸ் அப்படின்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸை சொல்லலாம். இந்த ரெண்டு பாயிண்டை வச்சு நமக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி கம்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்கஹால், கீட்டோன்ஸ், ஆல்டிஹைட்ஸ் அப்படின்னு ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் வச்சுருக்காங்க. இதை எதை வச்சு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட பாய்லிங் பாயிண்ட் வச்சு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் கிரேட்டர் தென் ஆல்கஹால், ஆல்கஹால் இஸ் கிரேட்டர் தென் கீட்டோன்ஸ், கீட்டோன்ஸ் ஆர் கிரேட்டர் தென் ஆல்டிஹைட்ஸ், ஆல்டிஹைட்ஸ் ஆர் கிரேட்டர் தென் ஈத்தர்ஸ், ஈத்தர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் ஹைட்ரோகார்பன்ஸ். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை ஈத்தர்ஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் கூடவும் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் கூடவும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். Aldehydes and ketones have relatively high boiling point as compared to hydrocarbons and ethers of comparable molecular mass. Same molecular mass இருக்கக்கூடிய ketones, aldehydes, ethers, hydrocarbons எடுத்துக்கிறோம். ஆனால் பாய்லிங் பாயிண்ட்னு பார்க்கும்போது ketones aldehydeக்கு ஹையாக இருக்கும், ethers and hydrocarbonsக்கு லோவாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா aldehydes and ketones are more polar. இதுக்கு டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறனால போலார் நேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ ஹையர் பாய்லிங் பாயிண்ட் தேன் கம்பேரபிள் அல்கேன் ஆர் ஈத்தர். நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹாலோட கம்பேர் பண்ண போகிறோம். The boiling point of aldehydes and ketones are much lower than those of corresponding alcohols and carboxylic acid. கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹாலோட பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது, கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைடுக்கு லோவாக இருக்குது. ஏன் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் விச் பொசஸ் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் அனதர் கார்பாக்சிலிக் ஆசிடோட கம்பைன் பண்ணும்போது 2 நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டையும், ஒரு ஆல்கஹால் அனதர் ஆல்கஹாலோட கம்பைன் ஆகும்போது 1 நம்பர் ஹைட்ரஜன் பாண்டையும் ஃபார்ம் பண்ணக்கூடும். ஸோ அந்த ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வச்சு பார்க்கும்போது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் ஹையாக இருக்குது, கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைடுக்கு லோவாக இருக்குது. Aldehydes and ketones cannot hydrogen bond to each other, so lower boiling point than comparable alcohol. ஏன் ketones and aldehydeனால ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா aldehydes and ketones highly polar molecule. They don't have any hydrogen atoms attached directly to the oxygen and so they cannot hydrogen bond with each other. ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அதில் கார்பனோட தான் ஆக்சிஜன் கனெக்ட் ஆகிருக்குமே தவிர ஆக்சிஜனோட இருக்காது. அதனால தான் அதால் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியாது.
ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம இதை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹாலில் ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்க்கு வந்து டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறனால டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வீக்கர் தென் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதனால் இது ஃபஸ்ட்டில் இருக்குது. கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைடை நம்ம நெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் ஏன் வந்து ஈத்தர்ஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து வீக்கர் தான் டைபோல் இன்ட்ராக்ஷன். அதனால தான் இதை லாஸ்ட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைபோல் இன்ட்ராக்ஷன். ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் ரெண்டுக்குமே ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா C டபுள் பாண்ட் O, இங்கேயும் C டபுள் பாண்ட் O இருக்குது. இதை கார்போனைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்போனைல் குரூப்பில் கார்பனுக்கு பக்கத்தில் ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜனில் மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது 3 பேர்ஸ் இருக்கும். அதில் ஒரு பேர் வந்து ஷேர்டு பேராக மாறிடும். மற்ற 2மே லோன் பேர்ஸாக இருக்கும். ஆக்சிஜன் ஆட்டம் வித் 2 lone pairs of electrons is much more electronegative than carbon atom. The carbonyl group has a strong dipole with a partial negative charge on the oxygen and a partial positive charge on the carbon. So the polarity of the carbonyl group strongly influences the physical and chemical properties of aldehydes and ketones. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் இருக்கக்கூடிய கார்போனில் குரூப்பில் கார்பன் வந்து பார்ஷியல் பாசிட்டிவாகவும் ஆக்சிஜன் பார்ஷியலி நெகட்டிவாக இருக்கிறனால 2 பேத்துக்கு இடையில் ஒரு ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இது பொலாரிட்டி, அது மோர் போலார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சாம்பிள் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கம்பேரபிள் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்ன? நம்ம எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே மாலிகுலர் மாஸ் வந்து சேமாக இருந்தது. பட் பாயிலிங் பாயிண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு பார்த்தோம். நம்ம புக்கில் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட் எழுதிக்கிறோம், ப்ரோபியானிக் ஆசிட். அதில் கார்பன் பாருங்கள் 1 2 3 இருக்குது. அதனால் 3 எழுதிக்கிறோம். கார்பனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 12, அதனால 12 3 × 12னு எழுதியாச்சு. ஹைட்ரஜனோட நம்பர்ஸ் பாருங்கள் 3 + 2 5 5 + 1 6. ஹைட்ரஜனோட வெயிட் வந்து 1, அதனால தான் 6 × 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனோட வெயிட் வந்து 16. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு அதோட மோலார் மாஸ் 74 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து ஒரு ஆல்கஹால் எழுதியிருக்கேன், பியூட்டனால். நெக்ஸ்ட் வந்து கீட்டோன், பியூட்டேன் 2 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு, பியூட்டனால். லாஸ்ட்டாக ஒரு ஹைட்ரோகார்பன், பென்டேன் எழுதியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே இதே மாதிரியே அதோட அந்த வெயிட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு மோலார் மாஸ் கிடைக்கும். இப்போ அதுக்கு பாயிலிங் பாயிண்ட் பார்க்கும்போது ஆசிடுக்கு வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால், அடுத்து தான் கீட்டோன், அப்புறம் ஆல்டிஹைடு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குது. இதுக்கான ரீசன் நமக்கு தெரியும். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹாலுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறனால ஹையாக இருக்குது. ஹைட்ரோகார்பனில் வந்து வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறனால லோவாக இருக்குது. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கீட்டோன்ஸ் வந்து ஹையர் பாயிலிங் பாயிண்டாகவும் ஆல்டிஹைடு வந்து லோயராகவும் இருக்கும். காரணம் கீட்டோனோட டைபோல் மொமெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது, ஆல்டிஹைடோட டைபோல் மொமெண்ட் வேல்யூ லோவாக இருக்கும். அதனால தான் கீட்டோன் ஃபஸ்ட் எழுதிட்டு ஆல்டிஹைடை நம்ம நெக்ஸ்ட் எழுதுகிறோம். அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா சாலுபிலிட்டி. சாலுபிலிட்டி அப்படின்னா வாட்டரில் எப்படி கரையுது அப்படின்னு பார்க்கணும். லோயர் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஆர் மிசிபிள் வித் வாட்டர். கார்பன் செயின் கம்மியாக இருக்கக்கூடிய ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் வந்து ஈஸியாக வாட்டரில் சாலுபிள் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் கேன் ஹைட்ரஜன் பாண்ட் வித் வாட்டர். ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் ரெண்டுமே வாட்டர் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கார்போனில் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து அந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ சாலுபிலிட்டி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா சாலுபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட சாலுபிலிட்டி நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஆர் இன்சாலுபிள் இன் வாட்டர். அதாவது ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸில் கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலுபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா சாலுபிலிட்டி எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா கார்பன் செயின் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது சாலுபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆகும்போது சாலுபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சாலுபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் அல்கைல் குரூப்ஸ் ஆர் ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர். ஹைட்ரோபோபிக் மீன்ஸ் வாட்டர் ரிப்பல்லன் நேச்சர். வாட்டர் வந்து வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரத்தில் இது வாட்டரில் கரையாது. லாஸ்ட் ஒன் டைபோல் மொமெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பாயிலிங் பாயிண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் எழுதியிருக்கோம். அதில் கார்போனைல் குரூப் இருக்கும், ஆக்சிஜனில் வந்து 2 லோன் பேர்ஸ் இருக்கும். அதை கார்பனோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையாக இருக்குது. ஸோ 2 பேருக்கு இடையில ஒரு ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகிறனால டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஆல்டிஹைடோட டைபோல் மொமெண்ட் வேல்யூ 2.5, கீட்டோனோட டைபோல் மொமெண்ட் வேல்யூ 2.9. ஸோ டைபோல் மொமெண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கிறனால கீட்டோனோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகவும், டைபோல் மொமெண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கிறனால ஆல்டிஹைடோட பாயிலிங் பாயிண்ட் வேல்யூ லோவாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.